பவிக்கு எங்க மேல பாசம் சார். அந்த பாசம் அவ்வளவு சீக்கிரம் போகாது. அதான் நாங்க காலி பண்றோம்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அந்த பிரதிபா கிட்ட அவ்வளவு சண்டை போட்டா. ஏன் சார் சிரிக்கிறீங்க? நான் சொல்லிடுவேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன கிண்டல் பண்ண கூடாது. சரி, நான் கிண்டல் பண்ண மாட்டேன், சொல்லுங்க. லட்சுமி மேடம், பவி இப்போ உங்களை வீட்டை காலி பண்ண வேண்டாம்னு சொன்னது எனக்காக. உங்களுக்காகவா? ஆமா மேடம். கொஞ்ச நாளா நீங்க பவிக்கு உங்க வீட்ல ஆதரவு கொடுத்ததுனால உங்க மேல பாசம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல சார். பவிக்கு எங்க மேலதான் பாசம். நீங்க நினைச்ச மாதிரி தான் நானும் நினைச்சுக்கிட்டு பவி கிட்ட கேட்டேன். ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சார்? அப்படி அவ என்ன சொன்னா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. உங்களுக்காக தான் என் அத்தையை காலி பண்ண வேண்டாம்னு சொன்னேன்னு சொன்னா. இதுக்காக நீங்க எங்க இருந்து போயிட்டீங்கன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இல்ல அதான். நான் ஒன்னும் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன். எனக்காக தான் உங்களை வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கலன்னு பவி என்கிட்ட சொன்னா. நாங்க காலி பண்ணிட்டு போயிட்டா நீங்க எதுக்கு சார் மிஸ் பண்ணணும்? இல்ல, நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீங்க கிளம்பி போயிட்டா நீங்க கூட மிஸ் பண்ணுவீங்கல்ல. நாங்கெல்லாம் உங்களை ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டோம். நான் ஒன்றும் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன் சார். பிரதிபா, நம்ம அபார்ட்மெண்ட்லயே நீ மட்டும்தான் பூங்கொத்து சால்வையோட கெத்தா பவித்ராவை வரவேற்க உட்கார்ந்துட்டு இருக்க. பரிமளாமா, எல்லாம் காரணமா தான். சோ பவித்ராவை வச்சு முடிக்க வேண்டிய காரியம் இந்த அபார்ட்மெண்ட்ல இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு தான். அதானே பார்த்தேன். நீயாவது இந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்றதாவது. ஹரி சார், ஒரு வழியா பவித்ரா ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு முதல் நாள் மீட்டிங் வேற. விஷ் பண்ண வெறும் கையோட வந்திருக்கீங்க. இந்த பூங்கொத்து சால்வெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? நீ மட்டும் என்ன வெறுங்கையோட தானே வந்திருக்க? நாம ஒருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கோங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, பவித்ரா நம்ம பொண்ணு. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. உங்க மிஸ்ஸஸ் ஜெயிக்கல, அதான் அப்படியே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் சார் சார், உங்க ஃபேமிலி வருது. லக்ஷ்மி அக்கா முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பின்ன சந்தோஷம் இருக்காதா? பவித்ராக்காக ஓட்டு போட சொன்னதே லக்ஷ்மி அம்மா தானே.
வணக்கம். ஸ்னேகா அபார்ட்மெண்டோட புது செக்ரட்டரி பவித்ராக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பவித்ரா, என்ன இப்படி ஒரு கிஷனுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருது? உன்னோட காஸ்டியூம் சென்ஸ் நான் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த சாரியில உன்னோட இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. பிரதீபா, நான் எனக்கு பிடிச்சத மட்டும் தான் செய்வேன். உங்களுக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. யா ட்ரூ, நோ இஷ்யூஸ். சோ நம்ம புது செக்ரட்டரி யாரெல்லாம் வந்து விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் வாங்க. வாங்க. பவித்ரா, கங்க்ராட்ஸ். இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்கள் நடக்கணும். ஓகே, நல்லா இருக்கணும். கங்க்ராச்சுலேஷன் பவித்ரா. Thank you so much. நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா. வாழ்த்துக்கள் பவித்ரா. Thank you ஹரி சார். பவி, இன்னைக்கு நீ அத்தை மாதிரியே வந்திருக்க. இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் உன் அத்தை மேல உள்ள பாசம் தானே? ஹரி சார், இந்த புடவை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால கட்டியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ் பவி. தேங்க்யூ அக்கா. பவி, உங்க அத்தை மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும். கண்டிப்பா. நீ ஜெயிக்கணும்னு எங்களை விட லக்ஷ்மி அக்கா தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. கண்டிப்பா அக்கா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் பவி. தேங்க்யூ. இப்பதான் இந்த பதவிக்கு ஒரு அழகு, ஒரு தகுதி எல்லாமே வந்திருக்கு. நல்லபடியா எந்த பாராபட்சமும் பார்க்காம நேர்மையா நடந்து உன்னால எல்லாரையும் சமாளிக்க முடியும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவி. அம்மா, உன்னி சார், இங்க வாங்க. இங்க வந்து உட்காருங்க. நான் எதுக்குமா அங்க எல்லாம் இது? பரவாயில்ல, வாங்க சார். எல்லாம் தேவை. நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. பரவாயில்லம்மா. இப்ப பாருங்க, நேர போய் உட்காந்துட்டு ஒரு பெரிய கும்பிடு போடுவாரு. நமஸ்காரம்மா. நான் இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருந்தாலும் நானும் உங்கள ஒருத்தி தான். இதை நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் மீட்டிங் டேட்டுக்காகலாம் வெயிட் பண்ணாம உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும். அது என்ன ஏதுன்னு பார்த்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பிரச்சனையை முடிச்சு தர வழி பண்றேன். உங்களுக்கு இங்க ஏதாவது குறை இருந்தா நீங்க தைரியமா இங்க சொல்லலாம்.
உடனே நான் அதை சாரி 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 பவித்ரா அதை தேத்து வைப்பாங்க. நான் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருப்பேன். இங்க இருக்கிற மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்கிட்ட சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். காய்கறி வாங்க ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு. எப்போவாவது தான் வண்டிக்காரங்க வராங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு காய்கறி கடை வச்சுட்டா என்ன? கரெக்டாமா? உன்னி சார் சொல்றது கூட நல்ல விஷயம் தான் இல்ல. ஆனா இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுன்னா நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு டோர் டெலிவரி பண்ண சொல்லிடலாம். நான் உடனே கடைக்காரங்க கிட்ட பேசிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நாமளே இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வெஜிடபிள் ஷாப் வச்சிடலாம். மேல குடிக்கிறதுக்கு தண்ணியே வர மாட்டேங்குது. தண்ணி பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. அத முழுசா நிவர்த்தி பண்ண முயற்சி பண்ணலாம். இப்ப சம்மர் சீசன் வேற நடக்குது. நிலத்தடி நீர் குறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து தண்ணிய சிக்கனமா யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அடி பவித்ரா பேசுற விதம், நடந்துக்கிற விதம் எல்லாமே லட்சுமி மேடம் மாதிரியே இருக்குல்ல? இல்ல, பவித்ரா பவித்ரா மாதிரி தான் இருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத மனப்பிராந்தி? உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, உடனே சொல்யூஷன் உண்டு. தெரியாம சொல்லிட்டேம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. இந்த லிஃப்ட் அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுது. லிஃப்ட்ல மாட்டிக்கிறோம், என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. சில நேரங்கள்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது. வயசானவங்க எல்லாம் படியேறி போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. உங்க சிரமம் எனக்கு புரியுது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முதல் வேலையா இந்த லிஃப்ட நம்ம சரி பண்ணிடலாம். சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி லட்சுமி மேடம் உடனே உதவி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பவித்ராவும் பண்றாங்க. அதான் லிஃப்ட் மேட்டரை சீக்கிரமா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது? ஓகே, மீட்டிங் முடிச்சிடலாமா? ஓகே ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார், என்ன சார், என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு. இவ்வளவு தூரம் கூட்டு வந்தனா காரணம் சொல்ல மாட்டேனா? ஓகே சார், நீங்க காரணமே சொல்லனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட வரேன். பாலனே, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். என்ன சார், என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட பேசணுமா? ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒண்ணுல, இந்த லிஃப்ட் எப்படி ஆபரேட் ஆகுது, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? வாங்க சார். சார் வாங்க சார். சார், மோட்டார் எல்லா ஃப்ளோர்லயும் போயிட்டு வர மாதிரி செயின்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். பட்டன்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல கனெக்ட் ஆயிருக்கும். எந்த ஃப்ளோர் பட்டனை தட்டினாலும் அந்த ஃப்ளோர்ல போய் சரியா நிக்கும். மறுபடியும் ஆன் பண்ணா அடுத்த ஃப்ளோருக்கு போகும். ஓ, சூப்பர். இப்போ அப்பப்போ லிஃப்ட் அடிக்கடி ஸ்டக் ஆகி நிக்குது, அதுக்கு என்ன காரணம்? ஆமா சார், அது லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த லிஃப்ட் மெக்கானிக் தான் வந்து பார்த்து சரி பண்ணோம். எனக்கு வெறும் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ண தான் சார் தெரியும். அவங்க தான் சார் வந்து சரி பண்ணுவாங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லது, சரி பண்ணிடலாம். சார், சொல்ல மறந்துட்டேன். இந்த பட்டன் இருக்குல்ல சார்? ஆமா. இந்த பட்டனை மட்டும் அழுத்திடக்கூடாது சார். ஏன் அழுத்தினா என்ன ஆகும்? இந்த பட்டனை அழுத்தினா லிஃப்ட் எங்க போதோ அந்த இடத்துலயே ஸ்டக் ஆகி நிக்கும். ஓஹோ. அதுக்கப்புறம் நம்மளே ஆன் பண்ணாதான் அது மூவ் ஆகும். இது லிஃப்ட் நிறுத்துற ஸ்டாப் பட்டன் சார். ஓ, இதான் அந்த ஸ்டாப் பட்டன். ஆமா சார். சரி, எனக்கு இந்த ரூமோட சாவி மட்டும் கொடுங்க சார். அட, என்ன யோசிக்கிறீங்க? நான் பாத்துக்கிறேன் பால்னே, ஒன்னும் பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன். சாவி கொடுங்க.
லிஃப்ட சரி பண்ணி பவித்ரா கிட்ட நல்ல பேர் வாங்கினா மட்டும் பவித்ரா உங்க பேச்ச கேட்டு சந்தோஷ் கூட போய் சேர்ந்துருவாளா என்ன? நானும் ஏதாவது பண்ணி சந்தோஷ பவித்ராவோட சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றது, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. அதனால இப்போ ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ண போறேன். அப்படி என்ன சார் பண்ண போறீங்க? அதாவது மேடி, இந்த லிஃப்ட்டுக்குள்ள 2 பேரும் போகும்போது லிஃப்ட் ஆஃப் பண்ணா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க போறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஏதாவது நெருங்கி பேசுற வாய்ப்பு வரும். மனம் விட்டு பேசிப்பாங்க. அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். சார் வாவ், ஒண்டர்ஃபுல் ஐடியா, கிரேட் ஐடியா. கண்டிப்பா பவித்ராவும் சந்தோஷம் ஒண்ணு சேருவாங்க. சரி, அதான் சாவி வாங்கியாச்சுல, அப்புறம் என்ன? நாம இந்த லிஃப்ட சந்தோஷ் பவி 2 பேர் மட்டும் உள்ள இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துட வேண்டியதுதான். போலாமா? போலாம். மூளையை எப்படிலாம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓ, சோ லிஃப்ட்ல வச்சு காதல் ஜோடிகளை ஒன்னு சேர்த்து வைக்க பிளான் பண்றீங்க. நீங்க போட்ட பிளான வச்சே சந்தோஷையும் பவித்ராவையும் ஜென்மத்துக்கும் ஒன்னு சேர விடாம பண்றேன். குட்டி, டிஃபன் சாப்பிடவா? இதோ வந்துட்டேமா. வா சீக்கிரம். வர்றேம்மா. இல்லனா டைம் ஆயிடும். வா உட்காரு. இட்லி பண்ணிருக்கேன், சாம்பார் இருக்கு, சாப்பிடு. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. உட்காருங்கம்மா. நீ முதல்ல சாப்பிடுறா, இல்லனா உனக்கு டைம் ஆயிடும். சாப்பிடு. போதும். போன் அடிக்குது. சரி, இரு வரேன். சொல்லுங்க ஹரி சார். லட்சுமி மேடம், சந்தோஷ் கிளம்பிட்டானா? சார், இப்பதான் குட்டி சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். அப்படியா? இல்ல, பவி கிளம்பிட்டா, இன்னொரு 2 நிமிஷத்துல போயிடுவா. சார் பாவம் சார், குட்டி இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சாப்பிட்ட உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி மேடம், நீங்க போன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டா போதும், நான் பாத்துக்கிறேன்.